அந்த கொடூரமான நரக இரவுக்கு பின் கொடைக்கானலின் புதிய விடியல் இருவருக்குள்ளும் ஒரு பெரும் நிம்மதியை கொண்டு வந்தது. எஸ்டேட் பங்களாவின் படுக்கை அறையில் மருத்துவர்கள் வந்து ஆமோவை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டு, அம்மாவும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, லேசான சோர்வுதான், பயப்பட எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தனர். ஆமோ மெல்ல கண் விழித்து பார்த்தாள். படுக்கை அருகே அமர்ந்து அவளது கையை தன் இரு கைகளுக்குள்ளும் பொதிந்து கொண்டு அவளது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கோகுல். அவனது கண்கள் இன்னும் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தன. கோகுல், என்ன தூங்காம என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கோகுல் அவளது கையை தன் இதழ்களோடு அணைத்து மெல்லிய குரலில், உன்னை தேடி அலைஞ்ச அந்த 48 மணி நேரத்துல என் உயிரை என் உடம்புல இல்லாமோ, இப்ப நீ என் கண் முன்னாடி என் கைக்குள்ள பத்திரமா இருக்கிற. இந்த நொடிதான் எனக்கு உலகத்திலே பெரிய நிம்மதி. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமோ நெகிழ்ச்சியோடு அவனது நெற்றியில் விழுந்த கூந்தலை மெதுவாக ஒதுக்கிவிட்டாள். அந்த ஆபத்திற்கு பின் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானதாக மாறியிருந்தது. மதிய வேளையில் ஆமாவிற்கு பசிக்கும் என்பதை உணர்ந்த கோகுல் அவளை கட்டிலை விட்டு எழ அனுமதிக்கவில்லை. தானே சமையலறைக்கு சென்று மருத்துவர் சொன்னபடி லேசான சத்தான உணவை தயாரித்து எடுத்து வந்தான். ஆமோ கோகுல் கையில் தட்டோடு உள்ளே வருவதை பார்த்து ஆச்சரியமாக, என்ன கோகுல் இது, நீங்க சமைச்சிங்களா? ஒரு பெரிய IAS அதிகாரி எனக்காக சமைச்சிருக்காரா என்று கிண்டலாக கேட்டாள். வெளியே தான் நான் அதிகாரியாமோ, ஆனா இந்த அறைக்குள்ள உனக்கு முன்னாடி நான் வெறும் கோகுல் மட்டும்தான். அதுவும் இப்போ என் குழந்தைய வயிற்றுல சுமக்கிற என் அரசியோட சாதாரண வேலைக்கார என்று சொல்லி அவள் அருகே அமர்ந்தான். ஒரு ஸ்பூனில் உணவை எடுத்து ஆற்றி அவளது வாய் அருகே கொண்டு சென்றான். நானே சாப்பிட்றேன் கோகுல், பேசாம நான் ஊட்டுறத சாப்பிடாமோ. இப்ப நீ ஒத்த உயிர் இல்லை, எனக்குள்ள வாழ்ற 2 உயிர்கள். சமத்தா சாப்பிட்டதான் என் பாப்பாவுக்கு பலம் கிடைக்கும் என்று கண்ணடித்தான். ஆமோ அவனது அன்பில் திளைத்து ஆசையாக சாப்பிட்டாள். அவனது ஒவ்வொரு உடலிலும் அக்கறையான பேச்சிலும் அவளது உள்ளம் குளிர்ந்தது. மாலை நேரத்தில் பனிப்பொழிவு மென்மையாக தொடங்க கோகுல் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு ஆமோவை தன் நெஞ்சில் மீது படுக்க வைத்து கொண்டான். அவளது இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து அவளது அடிவயிற்றின் மேல் தன் உள்ளங்கையை மென்மையாக வைத்திருந்தான். கோகுல், நாம சென்னைக்கு திரும்பிடலாமா? எனக்கு இந்த இடம் இப்ப நினைச்சாலே லேசா பயமா இருக்கு. பயப்படாதாமோ. கதிர்வேல் முத்துராம எல்லாரையும் சென்னை போலீஸ் இப்போ சல்லடை போட்டு லாக் பண்ணிடுச்சு. இனி உன்னை ஒருத்தனும் நெருங்க முடியாது. ஆனால் நீ சென்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நாம் நாளைக்கே கிளம்பலாம். அவன் அவளது அடிவயிற்றை மெதுவாக தடவி கொடுத்தபடி, இங்கே பாருடா பாப்பா, உங்கள் அம்மா ரொம்ப தைரியமானவ. ஆனால் இனிமே உங்கள் அம்மாவையும் உன்னையும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்பு என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். ஆமு அவனது முகத்தை தன் கைகளால் நிமிர்த்தி அவனது இதழ்களில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்து, உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் எனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் இந்த உலகத்துல எந்த ஆபத்தும் வராது கோகுல். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ என் செல்லமே. அவன் அவளை இன்னும் ஆழமாக தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். அந்த மார்கழி பனியின் குளிரையும் தாண்டி ஒரு கணவனின் பாசமும் ஒரு தந்தையின் அக்கறையும் அந்த அறையை ஒரு பேரமதியான சொர்க்கமாக மாற்றியிருந்தது. ஆபத்துக்கள் மறைந்து தங்களின் புதிய வாரிசோடு அவர்களின் தேனிலவு பயணத்தை முடித்து மறுநாள் காலை கார் சென்னையை நோக்கி நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து கொண்டு இருந்தது.
முன்னிருக்கையில் ஆமோ சாய்ந்து அமர்ந்திருக்க, கோகுல் ஒரு கையில் ஸ்டேரிங்கை பற்றியபடி மறு கையால் அவளது கையை தன் விரலுக்குள் கோர்த்து இறுக்கமாக பிடித்திருந்தான். ஆமோ, ஏதாச்சும் பண்ணுதாடி? தலை சுற்றல், மயக்கம் மாதிரி ஏதாச்சும் இருந்தா உடனே சொல்லு, வண்டியை ஓரமா நிறுத்திடலாம். அவனது முகத்தை பார்த்து புன்னகைத்து, 1 மணி நேரத்துல 10வது தடவையா இதே கேள்வியை கேட்குறீங்க கோகுல். எனக்கு ஒரு குறையும் இல்லை. உங்க வாரிசு உள்ள வந்ததுல இருந்து எனக்கு பயத்தை விட தைரியம்தான் அதிகமா இருக்கு. அது சரி, கடத்தினவனுக்கே சவால் விட்டவளாச்சே என் பொண்டாட்டி. ஆனா சென்னை போனதும் உனக்கு ஓய்வு மட்டும்தான். ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கே வரவழைக்க போறேன். இனி 24 மணி நேரமும் நான் உன் கண்ணு முன்னாடியே தான் இருப்பேன். அவனது பேச்சில் இருந்த அதீத அக்கறை ஆமாவின் நெஞ்சை நனைத்தது. ஆபத்துகளில் நிழல் கடந்து தங்களின் சொந்த கூட்டை நோக்கி செல்லும் அந்த பயணம் அவர்களுக்குள் ஒரு புதிய நிம்மதியை தந்தது. கார் சென்னையின் பசுமை நிறைந்த பகுதியில் இருந்த கோகுலின் பங்களாவிற்குள் நுழைந்தது. வீட்டின் வாசலில் கார் நின்றதும் கோகுல் இறங்கி வந்து ஆமாவிற்காக கதவை திறந்தான். அவளை கீழே கால் வைக்க கூட அனுமதிக்காமல் அப்படியே தன் கைகளில் அள்ளி தூக்கி கொண்டான். ஐயோ கோகுல், என்ன பண்றீங்க? அம்மா, அத்தை, மாமா எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்காரங்க எல்லோரும் இருக்காங்க. கீழே விடுங்க ப்ளீஸ் என்று வெக்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைத்தாள். யார்? அம்மா, அப்பா, அத்தை எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஆமா, அங்க கொடைக்கானலில் நடந்தது எதுவும் பெரியவங்களுக்கு தெரிய வேணாம். இங்கேயும் யாருக்கும் தெரியாது. சரி வா, வீட்டுக்கு போகலாம். என் வீட்டு மகாராணிய நான் எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் என்று அவளை நேராக படுக்கை அறைக்கு தூக்கிச் சென்று மெத்தையில் மெதுவாக அமர வைத்தான். வீட்டு பணிப்பெண் கொண்டு வந்து கொடுத்த பால் குவளையை கோகுல் தன் கைகளில் வாங்கி கொண்டான். இந்த அம்மோ, முதல்ல இந்த பாலை குடி. இனிமே உன்னோட டயட், தூக்கம் எல்லாத்தையும் நான் தான் பிளான் பண்ண போறேன். என் பாப்பாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று அவளது உதடுகளில் பாலை ஊட்டினான். இரவு நேரத்து சென்னை நகரின் சத்தங்கள் அடங்கிய பங்களாவின் படுக்கை அறைக்குள் மெல்லிய விளக்கொளி மட்டும் படர்ந்திருந்தது. குளித்துவிட்டு மெல்லிய பருத்தி உடைக்கு மாறியிருந்த அம்மோ கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். கோகுல் அவள் அருகே வந்து அமர்ந்து அவளது ஈரமான கூந்தலை மெதுவாக தன் கைகளால் கோதி ஒதுக்கினான். ஆமா, கொடைக்கானல்ல உன்னை தொலைச்சிட்டு நான் அழுத ஒவ்வொரு நொடியும் என் மனசுல இன்னும் அப்படியே இருக்குடி. ஆனா இப்போ நீ என் முன்னாடி என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது என்று அவளது கையை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். ஆளாதீங்க கோகுல். அந்த நரகத்துல நான் இருந்தப்போ கூட உங்க நினைவுகள் தான் என்ன வாழ வச்சது. உங்க அன்பு தான் எனக்கு கவசமா இருந்தது என்றவள் அவனது முகத்தை தன் கைகளில் ஏந்தினாள். கோகுல் மெல்ல அவளது முகத்தருகே குனிந்து அவளது நெற்றியிலும் கண்களிலும் இமைகளிலும் தன் இதழ்களை ஆழ பதித்தான். அவனது முத்தங்களில் காமத்தின் அவசரத்தை விட அவளை பத்திரமாக மீட்டு வந்த ஒரு கணவனின் தீராத நன்றியுணர்வும் பேரன்பும் மட்டுமே நிறைந்திருந்தது. கோகுல் மெதுவாக படுக்கையில் சரிந்து ஆமாவின் மடியில் தன் தலையை வைத்து படுத்து கொண்டான். அவளது மென்மையான கைகள் அவளது கூந்தலை வருடி கொடுக்க கோகுல் தன் முகத்தை அவளது அடிவயிற்றின் அருகே கொண்டு சென்றான். அவளது உடைகளின் மேலே தன் இதழ்களை மென்மையாக பதித்து, என் செல்லக்குட்டி, உள்ள பத்திரமா இருக்கியா? உங்க அம்மாவை ரொம்ப படுத்தாத, சரியா என்று தன் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையிடம் பேசினான். அவனது செய்கையை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய, இப்பவே இவ்வளோ கொஞ்சுறீங்க, பாப்பா வெளியே வந்தா அப்புறம் என்னை மதிக்கவே மாட்டீங்க போல இருக்கே
என்று செல்லமாக பொறாமைப்பட்டாள். அப்படி சொல்றியா? அப்போ இப்பவே உனக்கான கவனிப்ப கூட்டிட்டா போச்சு என்றவன் அவளை தன் மார்போடு அணைத்து படுக்கையில் சரித்தான். அவளது இதழ்களின் தேனை அவன் மீண்டும் பருகத் தொடங்கினான். இந்த முறை அவர்களின் அணைப்பு இன்னும் உன்னதமானதாக, இன்னும் ஆழமானதாக மாறியிருந்தது. தங்களின் காதலின் சாட்சியாய் தங்களின் வாரிசை தாங்கியிருக்கும் அந்த தாய்மையின் மேனியை கோகுல் அணு அணுவாக ஆராதித்து கொண்டாடினான். சென்னையின் அந்த அமைதியான இரவில் இரு ஆன்மாக்களும் தங்களின் புதிய தொடக்கத்தை நோக்கி காதலின் சிறகடித்து பறந்தன. மறுநாள் காலை கோகுலின் பங்களா வாசலில் ஒரு வாடகை கார் வந்து நின்றது. அதிலிருந்து கோகுலின் அப்பா சுந்தரமும் அம்மா மங்களமும் இறங்கினர். அவர்கள் இருவரும் கடந்த ஒரு வாரமாக காசி, ராமேஸ்வரம் என பெரிய ஆன்மீக பயணத்தை முடித்து கொண்டு நேராக தங்களின் பிள்ளைகளை பார்க்க வந்திருந்தனர். அதே நேரத்தில் அந்த பங்களாவின் அருகில் உள்ள பிளாட்டில் வசித்து வரும் ஆமோவின் அம்மா மீனாட்சியும் அங்கே வந்து சேர்ந்தார். தன் மருமகனின் பேரன்பை எண்ணி மீனாட்சி எப்பொழுதுமே நெகிழ்ந்து போயிருப்பார். பெரியவர்கள் மூவரும் ஒன்றாகவே வீட்டிற்குள் நுழைந்தனர். சோஃபாவில் ஆமாவிற்கு பழங்களை ஊட்டிவிட்டு கொண்டிருந்த கோகுல் அவர்களை பார்த்ததும் எழுந்து சென்று வரவேற்றான். என்னப்பா, தேனிலவு பயணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கொடைக்கானல் குளிர் எப்படி இருந்தது? நம்ம மருமகளை பத்திரமா பார்த்துக்கிட்டியா என்று பாசமாக கேட்டார். பெரியவர்கள் யாருக்குமே கொடைக்கானலில் நடந்த அந்த நரக கடத்தல் நாடகம் பற்றி தெரியாது. அவர்கள் பயந்து விடுவார்கள் என்பதால் கோகுலும் ஆமாவும் அந்த ரகசியத்தை தங்களுக்குள்ளேயே புதைத்து கொண்டனர். ஆமோ புன்னகையோடு அத்தையின் கைகளை பற்றி கொண்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. உங்க பிள்ளை என்னை ஒரு குழந்தை மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டாரு. அவன் பார்த்துக்காம எங்க போவான்? என் மருமகளை கண் கலங்காம பார்த்துக்க வேண்டியது அவன் கடமை என்று சிரித்தார் கோகுலின் அப்பா. மீனாட்சி தன் மகள் ஆமாவின் முகத்தை பார்த்தார். எப்பொழுதும் இல்லாத ஒரு புதிய பொலிவும் லேசான களைப்பும் அவளது முகத்தில் தெரிந்தது. ஒரு தாயின் மனது சட்டென்று ஏதோ ஒன்றை கவனித்தது. ஆமோ, என்னடா ஒரு மாதிரி டயர்டா இருக்க? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? கோகுல் மெதுவாக ஆமாவின் தோள்களை வளைத்து தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அவனது முகத்தில் ஒரு தந்தையின் பெருமிதம் அலைமோதியது. அம்மா, அத்தை, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா இப்போ மாசமா இருக்கா. நாங்க அப்பாவாகவும் அம்மாவாகவும் போறோம். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் அந்த வரவேற்பறையே ஒரு கணம் மௌனமாகி அடுத்த நொடி பேரானந்தத்தை திளைத்தது. மங்களம் ஓடி வந்து ஆமாவின் நெற்றியில் முத்தமிட்டார். மீனாட்சியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் மருமகன் என் பொண்ணை எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இப்போ வம்சத்தையே தலைக்க வைக்க ஒரு வாரிசு கொடுக்க போறா என் தங்கம் என்று கோகுலின் கைகளை பற்றி கண்ணீர் மல்க நன்றி கூறினார். அத்தை, என்னை இப்படி பண்றீங்க? அவ என் பொண்டாட்டி. அவளை கவனிச்சுக்கிறது என் பாக்கியம். ஆமாவுக்கு முழு ஓய்வு வேணும். அதனால நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க என்று பெரியவர்களை தேற்றினான். பெரியவர்கள் விடை பெற்று சென்ற பின் கோகுல் ஆமோவை அழைத்து கொண்டு சென்னையின் முன்னணி மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்றான். IAS அதிகாரி என்பதால் தனி கவனிப்பு இருந்தாலும் கோகுல் ஒரு சாதாரண கணவனாக ஆமோவின் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே அமர்ந்திருந்தான். ஸ்கேன் அறையின் படுக்கையில் ஆமோ படுத்திருக்க மருத்துவர் அவளது வயிற்றில் ஜெல்லை தடவி அல்ட்ராசவுண்ட் கருவியை நகர்த்தினான். அருகில் இருந்த கணினியில் திரையில் ஒரு சிறிய புள்ளி துடிப்பது தெரிந்தது. மிஸ்டர் கோகுல், இதை பாருங்க. இதுதான் உங்க குழந்தையோட ஹார்ட் பீட். ரொம்ப ஆரோக்கியமா துடிக்குது. லேப்டாப் என்று அந்த சிறிய அறையின் ஸ்பீக்கரில் ஒலித்த அந்த இதய துடிப்பு இருவரின் காதுகளிலும் ஒரு
பேரமதியான இசையாக பாய்ந்தது. கோகுலின் கண்கள் கலங்கின. அவன் குனிந்து ஆமோவின் நெற்றியில் ஆழமாக தன் இதழ்களை பதித்தான். ஆமோ அவனது கையை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டாள். கொடைக்கானலில் அத்தனை துயரங்களும் அந்த ஒற்றை இதய துடிப்பின் சத்தத்தில் காணாம போயின. மாலை நேரத்தில் பங்களாவின் படுக்கை அறையில் ஆமோ கட்டிலில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுக்கு நாக்கில் எச்சு ஊற கோகுலை சத்தமாக கூப்பிட்டாள். கோகுல், சீக்கிரம் இங்க வாங்க, வரீங்களா? கோகுல் பதற்றத்துடன் ஓடி வந்து, என்ன ஆமோ, என்னாச்சு? வயிறு ஏதாச்சும் வலிக்குதா? ஆமோ உதட்டை பிதுக்கி செல்லமாக கெஞ்சி, அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இப்போ சுட சுட சாதமும் அதுக்கு தொட்டுக்க நல்ல புளிப்பான காரமான பச்சை மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ் வாங்கி தரீங்க? கோகுல் அவளது ஆசையை கேட்டு சிரித்து, இதோ 5 நிமிஷம், என் பொண்டாட்டி ஆசைப்பட்டத இந்த கோகுல் கொண்டு வராம இருப்பேனா என்று கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். 1/2 மணி நேரத்தில் நல்ல திருச்சியான மாங்காய்களோடு வந்தவன் தானே சமையலறைக்குள் இறங்கினான். அம்மாவும் அப்பாவும் அக்காவும் வீட்டுக்கு சென்றபடியால் கோகுலுக்கு சமையல் செய்ய வசதியாக போய்விட்டது. மாங்காயை சிறிய துண்டுகளாக வெட்டி அதில் உப்பும் மிளகாய் தூளும் தூவி ஒரு தட்டில் அழகாக அடுக்கினான். கூடவே சுட சுட மிளகு சாதமும் தயார் செய்தான். படுக்கை அறைக்கு வந்து ஒவ்வொரு மாங்காய் துண்டையும் தன் கைகளால் எடுத்து அவளுக்கு ஊட்டினான். அப்படி செம்ம ருசி கோகுல், நீங்க சமைச்சா எல்லாமே அமிர்தமா இருக்கு என்று அவனது விரல்களையும் சேர்த்து சுவைத்தாள். உனக்கு மட்டுமில்லாமோ உள்ள இருக்கிற நம்ம குட்டிக்கும் இந்த காரம் பிடிச்சிருக்க போல, அதான் நீ இவ்வளோ ஆசையா சாப்பிட்ற என்று அவளது கன்னத்தை கிள்ளினான். ஆமோ படுக்கையில் படுத்திருந்தாள். கோகுல் கதவுகளை பூட்டிவிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்தான். அவன் மெதுவாக கட்டிலில் ஏறி ஆமோவின் பின்னால் படுத்து அவளது மெல்லிய இடையை தன் பலமான கரங்களால் வளைத்து கொண்டான். அவனது நெஞ்சின் கதகதப்பு ஆமோவின் முதுகில் பட்டதும் அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. கோகுல், இன்னும் தூங்கலையா நீங்க? நீ என் கைக்குள்ள இருக்கும்போது எனக்கு எப்படியாமோ தூக்கம் வரும் என்றவன் அவளை மெதுவாக தன் பக்கம் திருப்பினான். இருவரின் பார்வைகளும் சந்தித்து கொண்டன. கோகுலின் கண்கள் அவளது இதழ்களின் மேல் நிலைத்து நின்றன. அவன் மெல்ல குனிந்து அவளது இதழ்களை மிகவும் மென்மையாக எவ்வித அவசரமுமின்றி தன் உதடுகளால் சிறைப்பிடித்தான். அது காமத்தின் வேகம் இல்லாத ஒரு பிரியமான கணவனின் எல்லையற்ற பாசமுத்தம். அவனது கரங்கள் மெதுவாக அவளது உடலின் வளைவுகளை கடந்து இன்னும் சற்றே உப்பலாக தெரிந்த அவளது அடிவயிற்றின் மேல் வந்து நிலைத்தன. அங்கே தன் உள்ளங்கையை வைத்து தன் வாரிசின் ஸ்பரிசத்தை உணர்ந்தபடி அவளது மேனியை தன் அணைப்பால் போர்த்தினான்.